ஹாய் மை லவ்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். என் பேர் சரண்யா. ஐ எம் அ கவுன்சிலர், கோச், ஹீலர் அண்ட் ஆப்வியஸ்லி அ டேரோ கார்ட் ரீடர். ஸோ இஃப் யூ கால் டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் சோல் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கான ரீடிங் மை டியர் ஜெமினைஸ்க்கு, ஜெம்ஸ்க்கு, ஸோ மிதுன ராசிக்கு உங்களுடைய சார்ட்டில் சன், மூன், ரைசிங் தமிழில் நம்ம லக்னம்னு சொல்லுவோம், ஆண்டர் ஆர் வீனஸ் வெள்ளியில் மிதுன ராசி இருந்ததுன்னா இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். நம்ம நிறைய பேருக்காக பண்ணுறோம், அதனால் எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தாது. ஹோல் ரீடிங்குமே உங்களுக்கு பொருந்தாமலும் போகலாம். ஸோ பொருந்துறதெல்லாம் எடுத்துக்கோங்க, பொருந்துறதெல்லாம் இன்னொரு பர்சனுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. ஹோல் ரீடிங்குமே பொருந்தலையா, நோ வரிஸ். நீங்கள் வந்து இன்னொரு பிளேஸ்மெண்ட் செக் பண்ண, உங்களுடைய மூன் பிளேஸ்மெண்ட், சன் பிளேஸ்மெண்ட், அதர் பிளேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம், ரைசிங் பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது இருக்கா, டோன்ட் வரி. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்னுடைய ஆஃபர்ஸ், பர்சனல் ரீடிங் ஆஃபர்ஸ் நான் அனுப்புகிறேன். அதில் புக் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு ரீடிங் பார்த்துடலாம். அது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து இது வந்து ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களை பற்றி சொல்கிறது உங்கள் பர்சனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், உங்கள் பர்சனை பற்றி சொல்கிறது உங்களை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு யாரையும் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க ரோல்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஜெமினைக்காக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒரு கிராஸ் வாட்சராக இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்டயே டைரெக்டாக பேசலாம், ஜெமினை கிட்ட பேசாமல். ஸோ அதனால் ஃபீல் ஃப்ரீ டு ரிவர்ஸ் ஆர் ஸ்வாப் அரவுண்ட் த கேரக்டர்ஸ் இன் த ஸ்டோரி. சரிங்களா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் மை டியர் ஜெமினைஸ். What do you need to know for the highest good? For my Geminis, please, Spirit. Gemini. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. அப்படி அதுதான் கன்ஃபியூஷன் அப்படின்ற வேர்டு எனக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. அண்ட் வேர்ல்ட் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கும்போது உங்களுடைய லைஃப் வந்து கொஞ்சம் 360 திரும்பி ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியலாம் உங்களுக்கு. உங்கள் பர்சன் வந்து இது வந்து ஸ்ட்ராங்லி உங்களோட எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ உங்களோட பர்சன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம், சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம் உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. யுவர் வேர்ல்ட் இஸ் லைக் அப்சைட் டவுன் ரைட் நவ். லைக் இது இவங்க கிடையாது, இப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிற அந்த நிலைமைக்கு உங்கள் பர்சன் வந்து உங்களை தள்ளி இருக்கலாம், யூனோ. ஸோ இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிகினிங்கும் இருக்குது. பிகினிங் இன் த சென்ஸ் ஏதோ ஒன்று இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்கு உங்கள் 2 பேருக்கும் நடுவில். மேபி அந்த புதுசாக ஆரம்பித்த விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கல, பட் நடந்துக்கிட்டாங்க. ஸோ யா, இது வந்து ஒரு இன்னொரு பர்சன் கிட்ட நடந்துக்கிட்ட விதமாக கூட இருக்கலாம். உங்ககிட்ட நாட் ஸோ மச் உங்ககிட்ட மட்டும் இல்லாமல், உங்ககிட்ட இப்படி நடந்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், பட் நீங்கள் இன்னொரு பர்சனையும் வந்து இந்த ஈக்குவேஷனில் வச்சுருந்தீங்கன்னா அந்த இன்னொரு பர்சன்கிட்ட இப்படி நடந்துப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேபி ஒரு ஃப்ளர்டேஷியஸ் எனர்ஜியா என்னன்னு தெரியல. ஓகே, மேபி உங்கள் பர்சன் வந்து இந்த பர்சன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டாங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இந்த இன்னொரு பர்சன்கிட்ட அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கல, அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ளர்டேஷியஸ் எனர்ஜி, பட் இட் குட் பி அ தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஆர் ஃப்ளர்டேஷியஸ் எனர்ஜி. பட் ஆர் மேபி இந்த பர்சன்கிட்ட அவங்க வந்து நான் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது நடக்கலை, அந்த மாதிரி. ஓகே, உங்ககிட்ட
இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களோட ரிலேட்டடே கிடையாது. இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு யூ. இட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் எல்ஸ். மேபி சம்திங் ரிலேட்டட் டு அ ஜாப் ஒரு சம்திங் ரிலேட்டட் டு யூ பட் நாட் யூ, ஸ்பெசிஃபிக்லி யூ. ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து இப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, பட் நடந்துருச்சு. ஓகே, இட் கேவ் யூ 360 degree ஷிஃப்ட் ஆன் ஹவ் யூ வியூ யோர் பர்சன். சரிங்களா? உங்கள் பர்சனை நீங்கள் வந்து இவ்வளோ நாளைக்கு ஒரு மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா வந்து மேபி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணியிருக்கலாம். அவங்க இப்படி நடந்தது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் அவங்க இப்படி நடந்துப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, மேபி இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் ஆல்சோ. இது தேர்ட் பார்ட்டி ஆர் சம்திங் ரிலேட்டட் டு நெகட்டிவ் திங் ஆர் அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லை. இது ஒரு பாசிட்டிவ் திங்காக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். மேபி யாரோ வந்து உங்களை கத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பாஸோ இல்லை வேறு யாரோ உங்களை வந்து ரொம்ப ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஈடுபடுத்திட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் கன்ஃபரண்ட் பண்ணி ஹவு டேர் யூ ஸ்பீக் டு மை பர்சன் லைக் தட், யூ டோன்ட் ஹாவ் தட் ரைட் டு ஸ்பீக் டு தெம் லைக் தட். அந்த மாதிரி அவங்க கன்ஃபரண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதை எதிர்பார்க்கல. ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு அ தேர்ட் பர்சன் தட் யூ never thought your person could do, but they did it. Okay, and it gave you a 360 degree shift on how you view your person. Okay, what else for my Geminis? Please Spirit, what else for my Gemini? ஓகே, 8 of Pentacles reversed. ஸோ இந்த கார்டு மூலயமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, மேபி அவங்க வந்து உங்களுக்காக இவ்வளோ சிரமப்பட மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகே, உங்களுக்காக இவ்வளோ எக்ஸ்டெண்ட் போக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான். அவங்க when they are committed. ஓகே, உங்கள் பர்சன் வந்து when they are committed they will go to any extent. அண்ட் நீங்கள் நிறைய கரேஜியஸ் எனர்ஜியாக பார்க்குறேன், நிறைய சாக்ரிஃபைசிங் எனர்ஜியாக பார்க்குறேன். ஓகே, ஸோ வெரி கரேஜியஸ் பர்சன் you're dealing with. Okay, very daring, very bold. ஸோ அவங்கள வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் நீங்களும் அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வர வேண்டிய நிலைமை. ஓகே, ஏன்னா அவங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அதுதான் அந்த கன்ஃபியூஷன் தட் ஐ ஹர்ட் இன் த பிகினிங். சரிங்களா? முன்னாடி நான் கன்ஃபியூஷன் கேட்குதுன்னு சொன்னேன். மேபி இப்போ உங்களுடைய அந்த வால் உடையும் போது இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தலாம். ஏன்னா உங்கள் பர்சன் இந்த வால்குள்ளே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஓகே, இந்த வால்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படின்னா அந்த அந்த தடையை, அந்த வாலை, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உடைப்பாங்க. ஸோ அந்த உடைச்சி வெளியில் வரும்போது நவ் யூ ஃபீல் லைக் ஓ மை காட் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்கள் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கல. ஓகே, இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் அது வந்து ஒரு பெயினாக கூட இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி அ பெயின் இன் த ஆஸ் ஃபார் யூ. மேபி இது வந்து ஃபார் யூ இது வந்து உங்களுடைய பாஸ்ட் வந்து செதறி கடந்திருக்கும். ஓகே, அது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அள்ளி வச்சு வா இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரை நோக்கி நகரலாம் அப்படின்னு ஒரு சிம்பாலிக்காக சொல்கிற விஷயமா இருக்கலாம். ஓகே,
வெரி டேரிங், வெரி போல்ட் மூவ் ஆக்சுவலி. What else? டெத். ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் மாறுது உங்கள் லைஃப்பில். அண்ட் அந்த மாற்றம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது, கன்ஃப்யூசிங்காக இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, யூஆர் பிகினிங் டு செட்டில். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்குது. நிறைய மாற்றங்கள் இங்கே நடந்திருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நிறைய பயம் இங்கே இருக்குது. ஓகே, மாற்றம் ஒன்று தான் மாறாதது லைஃப்பில். ஸோ மாற்றங்கள் தேவை. சில விஷயங்கள் நடந்து தான் ஆகணும். அது நடக்கும்போது கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். ஓகே, when things சேஞ்ச் ஃபார் மீ, எனக்குமே பயமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லாருக்குமே மாற்றம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஓகே, அது கூட சேர்ந்து நம்ம அப்படியே ஃப்ளோவில் வந்து போயிட்டே இருந்தோன்னா அந்த மாற்றமும் பழகிடும். ஓகே, ஸோ அந்த மாற்றம் வந்து நல்ல ஒரு மாற்றம், உங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம். ஓகே, என் விடியல். இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த விடியல் அதுக்காக காத்துட்ருந்தீங்கள்ல, அந்த விடியல் வந்து உங்களை வந்து சேர்ந்துருச்சு. ஓகே, இதுதான் உங்களுடைய விடியல், உங்கள் பர்சனலாக உங்களுக்கு கிடைச்ச விடியல். மேபி நீங்கள் விடுபெற்றது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன், ஒரு வெரி 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 கிரிட்டிக்கல், ஒரு மாதிரி எப்பயுமே நம்மளை வந்து டவுன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த விடியல் கிடச்சிருக்கலாம். இது வந்து செல்ஃப் சாபட்டாஜுமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபார் சம் ஆஃப் யூ, நீங்கள் தான் உங்களுடைய பிக்கஸ்ட் எனிமி. உங்கள் பர்சன் வந்து இல்லை, யூ ஆர் மோர் தென் தட், யூ ஆர் டிசர்விங் அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணை திறந்து விட்டதாக கூட இருக்கலாம். சரிங்களா? சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா இட்ஸ் குட். ஓகே, குட் திங்ஸ் ஃபாஸ்ட்டாக நடந்தால் தப்பில்லை. சில விஷயங்களில் சில சாக்ரிஃபைசஸ் இருக்க தான் செய்யணும். நம்மளோட எனர்ஜி லெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம சில சாக்ரிஃபைசஸ் செய்ய தான் செய்யணும். ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் வந்து உங்களுக்கு இன் ஃபார்ம் ஆஃப் அ பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, யூ ஆர் ready to sacrifice some people in your life. I'm gonna pass. Sorry, I had to pause because something was there on me. It's a bug. அது என்னோட கையில் இருந்தது. ஸோ I didn't want to kill it. ஸோ அதனால தான். யா, ரொம்ப ரொம்ப அருமையான சேஞ்சஸ்லாம் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த பர்சன் வந்து உங்களை பயப்படாமல் வச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களால பயம் வரலாம். ஓகே, என்னடா இது, இந்த பர்சன் இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு குட் கைண்ட் ஆஃப் அ பயம். த டவர் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கட்டின கோட்டை அது வந்து ஃபால்ஸ் ஃபவுண்டேஷனில் இருந்ததுன்னா அதை தகர்த்து எறிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, இது வந்து உங்கள் பர்சனால் நடக்குதுன்னா யூ ஹாவ் டு பி ப்ரவுட். ஓகே, இந்த பர்சன் வந்து தே ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் யூ டிசர்வ் மச் மோர் தென் திஸ் அப்படின்றாங்க. ஓகே, நீ இவ்வளோ கட்டி வச்சுருக்க, இது எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் இல்லையே, அப்போ நீ எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை நம்மளோட மேபி இது வந்து உங்களுக்கானது இல்லை. ஓகே, வேறு ஒரு பில்டிங் கட்டலாம். புரியுதா? நீங்கள் கட்டின மேபி அந்த பிளேஸ் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் தப்பாக இருந்திருக்கும்.
ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நினச்ச ட்ரீம் கரெக்டு தான். அந்த ட்ரீமை வந்து நீங்கள் வடிவமைச்சது தப்பாக போயிருக்கலாம். ஆனால் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இப்போ சொல்கிறாங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமாகவும் இல்லை அவங்க கொடுக்குற பெயின் மூலியமாகவும் இது உங்களுக்கு புரியுது. நீ கட்டின கோட்டை வந்து உனக்கானது இல்லை. ஓகே, யூ டிசர்வ் மச் மோர் ஸ்பெஷல். ஓகே, இதை விட ஒரு நல்ல கோட்டையில் தான் நீ ராணியாக உட்காரணும், ராஜாவாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தகர்த்தெறிஞ்சிட்டு நம்ம மறுபடியும் முதல்லேருந்து கட்டுவோம். அதை தான் உங்கள் பர்சன் வந்து அவங்களோட ஆக்ஷன் மூலயமா சொல்கிறாங்க. உன்னோட ஃபவுண்டேஷன் தப்பாக இருக்குது. ஓகே, இந்த 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 விஷயங்கள் உங்கள் பர்சன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இது வந்து இட்ஸ் நாட் அ பீஸ் ஆஃப் கேக். இந்த விஷயம் உங்கள் பர்சன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கலாம். பட் எவ்வளோக்கு எவ்வளோ பெயின் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ க்ரோத் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் யூ உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து மென்டலாக டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்க சொல்லலை. புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போகிற பாதைக்கு, ஓகே, நீங்கள் போகணுன்ற அந்த ட்ரீம், நீங்கள் போய் அடையணும்ன்ற அந்த ட்ரீம்க்கு இவங்க பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும்போது தான் உங்களுக்கு எஸ், இந்த கனெக்ஷன் என்னோட கனெக்ஷன். ஓகே, இது கார்மிக்காக கூட இருக்கலாம், கார்மிக் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். சரிங்களா? அஃப்கோர்ஸ் நம்மளை போட்டு உருட்டி பரட்டி எடுக்குதுன்னா அது கார்மிக்காக கூட இருக்கலாம். பட் நீங்கள் போகிற அந்த ட்ரீம்க்கு இந்த கனெக்ஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னா why can't I be here in this connection? Why don't I enjoy this connection? எனக்கு தெரியுது, கிளியராக ஒரு விஷன் தெரியுது தட் இந்த பர்சன் இவங்க செய்கிறது, இவங்க பேசுகிறது, இவங்க நடந்துக்கிறது எல்லாமே அந்த ட்ரீமை போய் என்னை அடைய வைக்குது. அப்படின்னும்போது நான் ஏன் இந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடாது? ஈவன் தோ இட்ஸ் பெயின்ஃபுல், நான் ஏன் இருக்கக்கூடாது? ஓகே, எனக்கு தெரியுது, ஏன்னா இது வந்து என்னோட நல்லதுக்கு தான் அப்படின்னு தெளிவாக தெரியுது. அப்போ நான் ஏன் இதை என்டியூர் பண்ணக்கூடாது, இந்த பெயினை? ரைட், வாட் எல்ஸ் ஃபார் மை ஜெமினி? த மூன் ரிவர்ஸ். ஓகே, நம்ம ஹிடன் ஃபியர்ஸ், நம்மளை மறைச்சி வச்சுருந்தது எல்லாம் வெளியில் கொண்டு வந்து ஹீல் பண்ணுது. நம்ம எதெல்லாம் ஹீல் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹாலில் பெருக்கிறோம், எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துகிட்டு போய் கார்பெட்டை திறந்து அது கீழே நம்ம இது பண்ணிட்டா அது க்ளீனான ரூமா? இல்லை, டெஃபினெட்லி இல்லை. ஸோ இப்போ அந்த கார்பெட் கீழே நம்ம சும்மா ஒழிச்சு வச்சோம்ல, அதெல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ப்ராப்பரான இடத்துல டஸ்ட்பினில் போய் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தை வந்து இந்த கனெக்ஷன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஹீலிங் வூண்ட்ஸ், நிறைய வூண்ட்ஸை வந்து இந்த கனெக்ஷன் ஹீல் பண்ணுது. அண்ட் இந்த பர்சனுக்கு தெரியும், ஓகே, அவங்க வந்து உங்களை வந்து அதாவது ஃபுல் ஐடியா இல்லை, எவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை எவ்வளோ பெயின் கொடுக்குறாங்கன்ற ஃபுல் ஐடியா இல்லை. பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது அவங்க எந்த மாதிரி கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, ரைட், அவர் எந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியுது. ஓகே, அவங்க அப்படி நடந்துக்கிட்டால் நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துப்பீங்க அப்படின்றது, நீங்கள் இப்படிலாம் யோசிப்பீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியுது. பட் தே ஆர் ஹூ தே ஆர். ஓகே, தே ஆர் ஹூ தே ஆர். நம்ம இந்த இக்குவேஷனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்மளுக்குள்ளே வருது, எந்த மாதிரி எந்த மாதிரி மாற்றங்கள் அண்ட் எப்பிஃபனிஸ், எந்த மாதிரி க்ரோத் நம்மளுக்கு இதில் இருக்குது, எந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் நம்மளுடைய லைஃப்பில் இந்த கனெக்ஷன் மூலயமா நடக்குது, ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம்.
ஓகே, அவங்களுக்கு தெரியுது, ஓரளவுக்கு ஐடியா இருக்குது இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்படி நடக்கிறதுனால அவங்க இப்படிலாம் யோசித்து இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஐடியா இருக்குது. பட் இருந்தாலும் they will be who they are. We cannot change people. We can only change us, our perceptions and our actions. கரெக்டுங்களா? ஸோ இது மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். What else for my Gemini? இட்ஸ் டைம் டு ஆக்ட் அப்படின்றது எனக்கு கேட்குது. மேபி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க. அதை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்ககிட்ட இருக்கிறது plenty, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்க. யூ ஹாவ் plenty around you and something beautiful is also with you. அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி ரைட் 10 things you are grateful for. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களை அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். 2 of Wands reversed. இதுக்கப்புறமா என்னடா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். கோ வித் ஃப்ளோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் தன்னால் ஓகே தானாக அன்ஃபோல்ட் ஆகும், தானாக உங்களுக்கு தெரிய வரும். கோ வித் ஃப்ளோ. இந்த மொமெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி இருங்க. உங்கள் பர்சன் கூட என்ஜாய் பண்ணி இருங்க. அடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு தன்னால் தெரிய வரும். அண்ட் எப்பயுமே இந்த கனெக்ஷன் வித் த காட் அது கரெக்டாக இருந்துட்டால் கனெக்ஷன் வித் அதர் பீப்புள் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து சர்ப்ளஸாக வந்துகிட்டே இருக்கும். அந்த கனெக்ஷனை விட்டுறக்கூடாது. த கனெக்ஷன் வித் த காட். ஓகே, ஸோ அதை வந்து விட்டுட்டோன்னா, அந்த அலைன்மெண்ட்டை விட்டுட்டோன்னா, இங்கே இருக்கிற நம்ம 2 பேருக்கும், இந்த ஃபிசிக்கலில் இருக்கிற நம்ம 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து சரியாக இருக்காது. ஸோ always have this aligned connection with the God, okay, with the higher source, whatever you wanna name it. What else for my Gemini? Guidance எடுக்கலாம் animal spirit oracle cardsல இருந்து. ஃபார் சம் ஆஃப் யூ உங்கள் பர்சன் வந்து இது எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம். லைக் நீங்கள் முன்னாடி போகிறீங்க, உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறீங்க அப்படின்றது தெரியாமலே உங்கள் கூட வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்க எங்கே போகிறாங்கன்ற ஐடியா அவங்களுக்கே இல்லை. டியர் ஸ்பிரிட் வந்திருக்கு. ஸோ டியர் ஸ்பிரிட் இஸ் நத்திங் பட் திஸ் ஜென்டில் எனர்ஜி தட் இஸ் நர்ச்சரிங் யூ. ஓகே, ஜென்டில் எனர்ஜி. அண்ட் இது வந்து பீயிங் ஆன் த லுக் அவுட்டை தாண்டி, ஓகே, டியர்ஸ் எப்பயுமே வந்து பேக்ஸாக இருக்கும் அண்ட் ஒருத்தர் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கீங்க. உங்கள் 2 பேரில் ஒருத்தருக்கு நீங்களும் அவங்களுக்கு உதவியாக இருக்கீங்க, அவங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்காங்க. யூஆர் ஹேவிங் ஈச் அதர்ஸ் பேக். அட் த சேம் டைம் எனிமி வரும்போது, ஓகே, எனிமி வந்து த்ரிட்டன் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எனிமியை வந்து வீழ்த்திடலாம். ஓகே, ஸோ நீங்கள் 2 பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ லவ்விங்காக இருக்கீங்க, எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க டு ஈச் அதர், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா யூ கைஸ் ஹாவ் ஈச் அதர்ஸ் பேக், பட் யூ கைஸ் ஆர் ஹேவிங் ஈச் அதர்ஸ் பெயின் பாயிண்ட்ஸ் ஆல்சோ, அதாவது பெயின் பாடி, யூ ஆர் கேரியிங் தோஸ். ஸோ அதனால் ஒருத்தருக்கு ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு எங்கேயோ இருந்து வேறு ஏதாவது எனிமி வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவீங்க.
ஓகே, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 மான் சண்டை போட்டுட்ருக்கு. ஒரு லயன் அங்கேருந்து வந்ததுன்னா இந்த 2 மான் சண்டை போட்டுட்ருக்குமா? எப்படி தான் அந்த லயன்கிட்டேருந்து 2 பேரும் தப்பிக்கலான்னு தான் பார்க்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் ஓரளவுக்கு இங்கே ஒரு உங்களோட ஓன் பேட்டில்ஸ் இருந்தாலும் வெளியிலேருந்து வர எதிரியை நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்னா, தப்பிக்கணும்னா நீங்கள் 2 பேரும் ஒரு டீமாக ஆகணும். ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அதில் எந்த ஒரு டவுட்மே இல்லை. ஏன்னா யூ கைஸ் ஹாவ் ஈச் அதர்ஸ் பேக்னு நான் சொன்னேன்ல. ஈவன் தோ யூ ஆர் ஃபைட்டிங் யுவர் ஓன் பேட்டில்ஸ், யூ கைஸ் ஹாவ் ஈச் அதர்ஸ் பேக், ரைட்? அண்ட் இது வந்து ஜென்டில் கைண்ட் ஆஃப் அ ஃபைட். இட்ஸ் லைக் அ ப்ளே ஃபைட். ஓகே, இட்ஸ் நாட் அ ரியல் ஃபைட். ஒரு ரியலாக நீங்கள் 2 பேரும் ஹர்ட் ஆகணுன்ற அந்த ஒரு சோல் லெவலில் சொல்கிறேன். ரியலாக 2 பேரும் ஹர்ட் ஆகணும் அப்படின்றதில்ல. நீங்கள் எடுத்துகிட்டு வந்த கான்ட்ராக்டே இப்படி தான். நான் இதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் வந்து அந்த சோலுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் அதெல்லாம் செய்வேன், அதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அ ப்ளேஃபுல் ஃபைட். யூ நோ வாட் ஐ மீன்? ப்ளேஃபுல் ஃபைட். அந்த குட்டி பப்ஸ் எல்லாம் வந்து விளையாடிக்கும்ல, ஸோ தட் தே லேர்ன் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் ஐடியா ஜெமினா. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் ரெசனேட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. நான் உங்களுடைய ஒரு கமெண்ட்டையும் படித்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஆஸ் ஆல்வேஸ் சென்டிங் யூ ஸோ மச் லவ் அண்ட் மெனி பிளெஸிங்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, you take good care of yourself. Lots of love. Bye.